இன்றைக்கு ஒருவரை சிங்கம் போல இருக்கிறார் என்ற உவமையை அதற்கு துளியும் பொருத்தமில்லாத ஆட்களுக்கு பயன்படுத்துவதை பரவலாக பார்க்கிறோம். ஆண்டாள் கண்ணனை சிங்கம் என்று அழைப்பது அதுபோல அல்ல. அவன் நரசிம்மமாக அவதாரம் எடுத்தவன் என்பதால், அவன் சிங்கம் போன்ற வீரத்தால் எதிரிகளை அழித்தவன், மக்களை காத்தவன். அடைமழை காலத்தில் தன் மலைக்குகையில் உறங்கி ஓய்வெடுத்த சிங்கம் அக்காலம் முடிந்ததும் துயிலெழுந்து கண்ணில் தீ பறக்க வீரமாய் அதன் பிடரியை சிலிர்த்து உடம்பை உதறி நெட்டி முறித்து நாலா பக்கமும் பார்த்த பின்னர் கம்பீரமாக கர்ஜனை செய்து தன் குகையை விட்டு வெளியேறுவது போல, காயாம்பூ நிறத்தானே நீயும் எழுவாயாக. உன் பரந்த மாளிகையில் இருந்து வெளியேறி உன் சிங்காசனத்தில் அமர்ந்து அடியவர் நாங்கள் உன்னிடம் கேட்ட கோரிக்கைகளை நீ சீர்தூக்கி பார்த்து எங்களுக்கு அதை அருள வேண்டும் என்கிறார். இதில் வியப்பான விஷயம், அந்த காலத்திலேயே ஆண்டாளுக்கு சிங்கங்கள் பற்றி தெரிந்திருந்தது. சிங்கத்தின் பிடரி மயிருக்கு வேரிமயிர் என பெயர். அது வேர்க்கும் போது ஏற்படும் அரிப்பில்தான் சிங்கம் தலையை சிலிர்க்கும். சிங்க கூட்டத்து தலைவனை அதன் பிடரிமயிர் மணத்தை கொண்டுதான் பிற சிங்கங்கள் தெரிந்து கொள்ளுமாம். இந்த உண்மைகளெல்லாம் தாண்டி ஆண்டாள் கண்ணனை சிங்கம் என பாட அவர் எடுத்த நரசிம்ம அவதாரமே முதல் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். ஏனெனில் அந்த சிங்கம் கோபத்தில் ஓங்கி அடித்தால் எத்தனை டன் வெயிட்டோ அதை இந்த உலகம் தாங்குமா? திருப்பாவை 23ஆம் நாள் பாடல். மாறி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய்.